ஆமா இன்னும் கொஞ்சம் ஜாலியா. நாளைக்கு நிறைய பேருக்கு ஆபீஸ் தான் எனக்கு தெரியும். பாதி பேர் வந்து ஒரு 8-8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போய் 10:30 தூங்கி காலையில எந்திரிச்சு ஷார்ஜா டிராபிக்ல மாட்டி மறுபடியும் துபாய் வந்து வேலை செஞ்சு இதெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் திஸ் இஸ் அவர் டே. இந்த நாள் நம்மளோட நாள். நாளைக்கு மண்டே மாத்த முடியாது எதுவுமே. ஆபீஸ் தான், டென்ஷன் தான், மீட்டிங் தான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஜாலியா இருக்கலாம்ல. இன்னும் ஒரு 2 மாசம் கழிச்சு இன்னைக்கு இப்படி ஒண்ணு பண்ணன்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல மெமரியா கிரியேட் ஆகும். சோ ஓகே தானே, ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. 5 கேள்வி உள்ள போய் நம்ம கேட்போம். கரெக்டா பதில் சொல்றவங்களுக்கு கிஃப்டா? கேள்வி நம்ம கிட்ட தயாரா இருக்கு இல்ல நம்ம ஷோல பண்ற மாதிரி? நீ கேளு நான் கேளு அந்த மாதிரியா? எப்படி? என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. எதை பத்தி நம்ம ஆக்சுவலி கேட்க போறோம்? நாம கம்ப்ளீட்லி இல்ல வேண்டாம், நான் சொன்னா இப்பவே கூகுள்லயும் இன்ஸ்டாகிராம்குள்ளயும் போயிட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பண்ண மாட்டேன், நானே கேக்குறேன். முதல் கேள்வி கேட்கலாமா? கேளு. இரு ஒரு நிமிஷம். எப்படி கண்டுபிடிக்கிறது யாரு வின்னர்னு? வின்னர் அப்படி ரேண்டமா கை தூக்குவாங்க, அப்படி பிக் பண்ணி அப்படி. ஓ சிறப்பா ஒண்ணு நடக்க போகுது. ஓகே நீ பண்ணு. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல. I'll also go inside. நான் உள்ள போறேன். பிரியா நான் உள்ள போறேன். கேள்வி நான் அப்படியே கேட்டே உள்ள போட்டா? ஓகே. எத்தனை வருஷமா 89.4 தமிழ் FM உடைய பொங்கல் திருவிழாக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க? 4 வருஷம். 5 இது கேள்வி இல்ல, இருங்க. இது கேள்வி இல்ல. 4 years, 2 years, 2, 3. ஏய் நிவி இந்த மஞ்சா ஹூடிகர் இவ பிறந்தே 4 வருஷம் தான் இருக்கும். போய் சொல்றாங்க. ஏய் மியூசிக்கல் சேர் நடத்தல அன்ஃபேர்னு சொன்னவதானே நீ? உட்கார் கீழே. உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. ரேவோ என்ன அந்த பக்கம் போக விடல. புடவை வாங்குறீங்க நீங்க, சுடிதார் வாங்குறீங்க நீங்க. பாப்பா உங்க கிடையாது. ஆமா அந்த பக்கம் இருக்கா? ஆமா. சரி நான் உள்ள வரேன். ஐயோ கேள்வி கேட்டு தான் உள்ள வருவேன், அது முன்னாடி வர மாட்டேன். அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு இருக்கா? கரெக்டா? 6 வருஷமா? 1 வருஷம் ஆகுதா? புதுசா கல்யாணம் ஆனவங்களா நீங்க? நீ பேசும்போது யாரோ தபலா வாசிக்கிறாங்க. யாரு? எனக்கு பின்னணி இசை. ஓகே. அமீரகத்துல 89.4 தமிழ் FM நிறுவப்பட்டு எத்தனை ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு? உள்ள வரேன். இதான் கேள்வி. நாங்க வந்து யாரை பாக்குறோமோ அவங்க கிட்ட கேட்போம். கரெக்டா பதில் சொன்னானோ நான் தேர்ந்தெடுப்பேன். கரெக்டா ஆன்சர் சொன்னா வேற யாருக்காவது போயிடுமா? ஓகே. அந்த கை அடிங்க. அவங்க கேர்ள் விமன் யா நீங்க தான். 89 வருஷமா இருக்கா? புரியல. இருங்க. இல்லடா சும்மா கேள்வி கேட்டா சும்மா பதில் சொல்லலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் வேற கேள்விதான். நீங்க உங்களுக்குள்ள தெரிஞ்சுனா உள்ளுக்குள்ள வைக்கணும். ஓகே நீங்க அவுட். 89 யாரா சொல்லுவாங்க? 8 தப்பு. இந்த பக்கம் நான் இந்த பக்கம் இப்போ. என்ன இங்க பாரு நிவி, இந்த வேலை விடுற மாதிரி 10 25ன்றீங்க. சாரி பேசுவோம். ப்ரோ நீங்க எத்தனைங்க? 9 தப்பு. அந்த பாப்பா ஆன்சர் தெரியுமா? 15 தப்பு. பத்து முடிஞ்சிருச்சா? 10க்குள்ள போறோமா? தப்பு. உட்காருங்க. சரி சொல்லுங்க. 2011 11 years. ஹலோ பதில் தெரிஞ்சா சொல்லு, இல்லனா கான்ஃபிடென்ட்டா யாரு சொல்ல தயாரா இருக்கீங்க? வேகமா கரெக்டா கான்ஃபிடென்ட்டா நீங்க? ஹலோ லைன் கம்ப்ளீட் சொல்லுங்க. 10 வருஷம் 14 வருஷத்துக்கு உள்ள போறோம். எனக்கு பதில் தெரியாது. ஏன்டே சொல்றீங்க? அவனுக்கே தெரியும். அட அவர்தானே கரெக்ட். முடிங்க வாங்க. அறிவுரா இது யார் 10 years கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகே. 14
89 வருஷம் நடந்துட்டு இருக்கு. 89 மட்டும் நான் மறக்க மாட்டேன். அந்த தபலாவை கொஞ்சம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன். ஏன் கான்ஃபிடென்ட்டா சொல்லல? யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட். கை பண்றோமோ தப்பு பண்றோமோ கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? எஸ் பாடி கொடுப்பாரியா? அந்த தபலா சவுண்ட் கொஞ்சம் குறைச்சினா நல்லா இருக்கு. அது கொஞ்சம் குறைச்சினா நிஜமாவே வாசிக்கிறாரு. ஆக்சுவலா யாரோ யூடியூப்ல இருந்து போட்டாங்க நினைக்கிறேன். சரி ஓகே, கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. அவர் கிட்ட ஊத்தலாமா? சரி ஓகே, give a big round of applause. ஜோயல் காசு வழங்கும் போது நல்ல ஒரு பெரிய அமௌண்ட் வவுச்சர் இருக்கு. நான் உங்களை சூஸ் பண்ணேனா? பரவாயில்ல, ஒரு வவுச்சர் தான். அடுத்த கேள்வி கேட்கறேன். ஓகேவா? ஒரு வவுச்சர் அப்புறம் பாத்துக்கலாம் போலாம். முதல் கேள்வி நான் கேட்கப்பட்டதுனால என்னிடம் இருந்து வந்ததுனால அடுத்த கேள்வியை பிரேவோ அவர்கள் கேட்பார்கள். எத்தனை நேரமா வாசிச்சிருக்காங்க? சரி ஓகே ஓகே, பரவாயில்ல, நம்ம தான் சத்தமா பேசணும். சரி, இப்போ வந்து இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கேள்வி. இங்க இருக்கிறவங்க பதில் சொன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. சரியா? சரி ஓகே, வரேன். எல்லாமே எஃப்எம் ரிலேட்டடா? சின்ன பையனை பார்த்தா அவர் வவுச்சர் கொடுத்துருவா கேள்வி இல்லாம. சரி ஓகே, என் ஷோல வந்து ஓகே, என் ஷோ பேர் ஆல்ரெடி நான்சென்ஸ். நானும் நிவேதாவும் தான் பண்றோம். ஆனா எங்க ஷோவுடைய கடைசி 1 மணி நேரம் பாட்டு கேட்போம்ல, இந்த பாட்டு வேணுமாட்டு, அந்த செக்மெண்டோட பேர் என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. இல்ல யார் வேணா சொல்லலாம், கரெக்டா சொல்லுங்க. நான் வந்து கை தூக்குங்க, நானே வரேன். சொல்லுங்க. நான் ஒருத்தரை பாத்துறேன். சொல்லுங்க. யோ சோ பெரியாது பாட்டு கேக்குற செக்மெண்ட் பேர் நான் கேக்குறேன். இந்த பக்கம் வரேன். இந்த பக்கம். இந்த கேள்வி வந்து போயா. சரி ஓகே, நோ ப்ராப்ளம். குரூப் சேஞ்ச் கேளு. கேள்வியே அந்த பக்கம் மட்டும்தானா? இல்ல அப்படிதான் நினைச்சேன். குடுக்க போறது என்ன சாதாரண பரிசு? ஜோயல் வழங்கக்கூடிய மதிப்பிலான கோல்ட் வவுச்சர் நீங்க வின் பண்ண போறீங்க. அப்ப அந்த கேள்விக்கு யோசிச்சு அட்லீஸ்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தாது சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்ல எப்படி இது வராது? வரலனாலும் பார்த்து சொல்லுங்க. சரி நீங்க இங்க வந்துருங்க. சரி சொல்லுங்க. சார் கரெக்ட்டா சொல்லுங்க. டாப்பா சொல்லுங்க. வவுச்சர் கொடுங்க. அரசு ராமா. சார் வவுச்சர் பிடிச்சிடுவா. யாரு மனசு? நீங்க சொன்னீங்க. வரச்சோ அந்த செக்மெண்டோட பேர் என்ன? நிஜமா நீங்க தான் சொன்னீங்க. யாரு ப்ராப்ளம்? ஓகே வாட் இஸ் நேம்? Hamid Joyal 500 dirhams worth of gold voucher. செக் பண்ணிக்கோ. அதுக்கு வேற காலி கார் கொடுத்துறோம். அடுத்த கேள்வி. கேள்வி எல்லாருக்கும் பொதுதான். அடுத்த கேள்வி. எல்லாமே சுயநல மாதிரி நம்ம சோபத்தை கேளு. காலையில 7 மணிக்கு ஷோ பண்ணுவாங்கல்ல. ஆமா. அவங்க பேர் என்ன? ஆர்ஜே கீர்த்தனா. இருங்க, கேள்வி முடிக்கல. இருங்க வெயிட் பண்ணுங்க. இந்த கேள்வி கீர்த்தனா உங்க ஷோ பத்தின ஒரு கேள்வி. ஓகே, நான் கேட்க போறேன். அது சரியா இல்ல நீங்க தான் சொல்லணும். ஓகே, ஆர்ஜே கீர்த்தனா அது கேள்வி இல்ல. ஓகே, வழக்கம் போல அந்த மாதிரி பிராங்க் கேள்வி இல்ல. மியூசிக் நிஜமாவே கொஞ்சம் நல்லா இருக்கு. எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா இல்ல கீர்த்தனா ஷோல எத்தனை செக்மெண்ட் இருக்கு? எத்தனை செக்மெண்ட் இருக்கு? சொல்லக்கூடாது. சொல்லுங்க. 5 செக்மெண்ட்ஸ் கீர்த்தனா. 5 செக்மெண்ட் இருக்காமா? 3 செக்மெண்ட் இருக்கா? 3 இருக்கா? நோ 7 உண்மையை சொல்லுங்க. செக்மெண்ட் இல்ல
எப்படி நான் வச்சமா ட்விஸ்ட்? நல்ல கேள்விதான் கேட்டிருக்காங்க, நல்ல கேள்வி. நீ கேம்ல கிடையாது, உன்னை போனா போதுன்னு ஒரு சேர் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். நீ கேம்ல கிடையாது, போய் உட்கார போ. இந்த அண்ணா அவங்க அம்மாக்கு அவங்க அப்பாக்கு போடா வாங்க சொல்லு. என்னைய போடா வாங்க சொன்னல. எங்க அம்மா ஊர்ல இருக்காங்க, அவங்க சுடிதார் தான் போடுவாங்க, புடவை கட்ட மாட்டாங்க. எங்க அம்மா வந்து மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவாங்க, கவுன் தான் போடுவாங்க எங்க அம்மா. எனக்கு எது வேணா போ.